வார்த்தையாறு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் எபிசோட். அதில் வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாகலாம் நாங்கள் எதிர்பார்க்கலங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் வந்து ஃபுல்லாக எமோஷனலாக ஒரு மாதிரி வந்து ஃபன்னாக போச்சு இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து கமலஹாசன் பேசுறது என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரோமோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பென்று கொட்டு முரசேன்னு சொல்லிட்டு பாரதி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அன்பு வழிந்தோடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வீடு முழுக்க அன்பால் நிறைஞ்சிருந்துச்சு, அதனால் வந்து சச்சரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படியா இருந்தாலுமே இந்த மாதிரி இருந்தால் ஒரு பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா இருக்காது. பார்க்குறது வந்து எப்படின்னா சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருந்தால் தானே மக்களுக்கும் பிடிக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி இருக்கிறதும் ஒரு நல்லது தான். அதுவும் இல்லாமல் வந்து அப்படி மாறினாலும் இன்னும் கேம் வந்து நல்லா சூடு பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து ரெண்டாவது ப்ரோமோவில் தான் வந்து திரும்பியும் வந்து கொளுத்தி போடுறாரு நம்ம ஆண்டவர். என்ன சொல்லி கேட்குறாருன்னா, அதாவது வந்து நீங்கள் உள்ளே வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க, வந்துட்டு நிறைய அறிவுரைகளை சொன்னாங்க. அப்படி சொல்லும்பொழுது அது எது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கமலஹாசன் கேட்குறாரு. அதுக்கு நம்ம சரவணன் விக்ரமன் டைட்டில் வின்னர், அதாவது இன்று வெளியேற போகும் டைட்டில் வின்னர், அவர் வந்து அஃபீஷியலாக வெளியேறி விட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நியூஸ் வருதுங்க. அவர் தான் வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் லீஸ்ட் இடத்துல இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் நம்பாத, முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி போய்ட்டு ஒன்று பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் சொன்னாங்க சார், அது ஏற்புடையது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சரவணன் விக்ரமன் சொல்கிறாரு. அது 100% யாருக்கு பொருந்தும் சொல்லி கேட்டிங்கன்னா மாயாவுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மாயாவோட ஃபேஸை தான் ஒரு சைடு காமிக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாயா வந்து அதாவது வந்து நம்ம சரவணன் விக்ரம் வந்து மாயா கேங்கில் தான் இருப்பார், அதாவது அந்த புள்ளி கேங்கில் தான் இருப்பார். அந்த கேங்கில் இருந்துக்கிட்டே சரவணன் விக்ரம் வந்து போய் நாமினேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேலே உயர்ந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்து புட் டவுன் பண்ணி அவர் இறக்கி விட்றது, அந்த மாதிரி மாயா நிறைய சதி வேலைகளை செஞ்சாங்க. நிறைய இடத்துல அதை நம்ம பார்த்தோம். முக்கியமாக அந்த 5 ஸ்டார் வின் பண்ணும்போது இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும். அட்லீஸ்ட் உங்களுக்கு அதாவது உங்கள் கேங்கில் வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி வேலை செஞ்சார்ல, அதுக்காச்சும் நீங்கள் உண்மையாக இருக்கணும்ல. அந்த விஷயத்தில் பூர்ணிமா எவ்வளோ பாராட்டலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, பூர்ணிமா எந்த இடத்துலையுமே வந்து சரவணன் விக்ரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது கேங்கு கெட்ட கேங்காகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயாச்சும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் வந்து அதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க, சரவணன் விக்ரம்கிட்ட சொன்னாங்க. அது 100% வந்து மாயாவுக்கு தான் பொருந்தும். ஒரு மாதிரி மூஞ்சி செத்து போய் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து திரு கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீங்கள் வந்து யாரையுமே நம்பாதீங்க, யார் பக்கமும் சாயாமல் இருங்க, அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி பார்த்தாலும் ஒன்று தானே ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு, அடுத்ததாக வந்து யார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூர்ணிமா, எது ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து நான் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒரு மாதிரி ரியூடாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு மாதிரி லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக வந்து ஒரு ஃபன்னாக, அதாவது நடுநிலையாக, அவங்க சொல்கிறது வந்து நடுநிலையாக இருக்காங்களாம்மா. நடுநிலையாக இருக்க மாதிரி தெரில, மாயா கிட்ட ஒரு 2 சண்டை போட்டாங்க, அது நடுநிலைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்திருந்தால் நானும் டாப் பிளேயரில் ஒரு ஆளாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பூர்ணிமா இவ்வளோ நாட்கள் வந்து கொண்டு வந்ததே விஜய் டிவி தான். இது கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்போ நீங்கள் டாப் பிளேயர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள பூஸ்டப் பண்ணுறாங்க. பூர்ணிமா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து வெளியில் பெரிய கெட்ட பேர் இருக்குது. ஏன்னா வந்தவங்க போனவங்க பேசுனது வந்து எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பெரிய கெட்ட பேர் வெளியில் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பூர்ணிமா வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. கமலஹாசன் ஏற்றி விட்றாரு, நீங்கள் ஒரு டாப் பிளேயர் தாங்க, அதாவது வந்து மக்கள் மனசை சம்பாதிச்சா மட்டும் போதாது, நீங்கள் நிறைய கண்டென்ட் கொடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம் இல்லாண்டவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, பூர்ணிமா எப்போதே வெளியேற வேண்டவங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 2 டைம் நாமினேஷனில் வந்து அவங்க லீஸ்டஸ்ட் ஓட்டில் இருந்தாங்க, கடைசி இடத்துல இருந்தாங்க. பட் ஆனால் விஜய் டிவி வேண்டுமென்று பூர்ணிமாவை கண்டென்ட்டுக்காக சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது பூர்ணிமா எப்போவோ வெளியே போயிருக்க வேண்டியவங்க, உங்களோட டிஆர்பியாகவும் உங்களோட கண்டென்ட்டுக்காகவும் உள்ளே வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து டாப் பிளேயரில் நீங்களும் ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணுறதுலாம் எந்த விதத்துலையும் நியாயமே இல்லைங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மாயா, அதாவது நம்ம கமலஹாசனுக்கு பிடித்த ஒரு போட்டியாளர் மாயா கிட்ட கேட்குறாங்க. மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அது ஏற்புடையது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அங்கே இருக்கிற யாரை விட நம்பலாம், ஆனால் உங்களை தான் நம்ப முடியாது. ஏன்னா முன்னாடி ஒன்று பேசுவீங்க, பின்னாடி போய் ஒன்று பேசுவீங்க. ஒருத்தவங்க முன்னேற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து எப்படி இறக்கி விட்றது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. எல்லா வேலையும் மாயா தான் செஞ்சாங்க. அவங்க மற்றவங்களை நம்பக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அப்படி பார்த்தா வந்து மாயாவை தான் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதில் அர்ச்சனா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயத்தில் காமிக்கல. ரெண்டாவது அர்ச்சனா வந்து நான் இந்த ஒரு வாரமாக வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே காமிக்கல. அதாவது ஒரு டிவி சேனல் நினச்சதுன்னா ஒரு பிளேயரை வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற பிளேயரை எப்படி வேணால் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து
நீங்கள் அந்த ப்ரோமோக்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாவுக்கு எதிராகவே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி வருது? பிஆர்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அர்ச்சனாவுக்கு எதிரான கமெண்ட்ஸ் தான் நிறைய வருது. அவங்க தான் பிஆர். பட் ஆனால் அன்அஃபிஷியலில் லீடிங்கில் இருக்காங்க அர்ச்சனா. கிட்டத்தட்ட அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அர்ச்சனா டாப்பில் இருந்தால் கூட விசித்ரா செகண்ட் பிளேஸில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு இவங்களுக்கு ஓட்டு வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60% கிட்ட அப்படிங்கிறது. அவங்க 80% ஓட்டு வாங்கினாங்கன்னா 20% ஓட்டு தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அப்படி இருக்கும்பொழுது கமெண்ட்ஸ் எல்லாமே வருது, எல்லாருமே வந்து அவங்கள வந்து வேணும்னே கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இதுதான் பிஆர் ஒர்க், அதாவது அர்ச்சனாவுக்கு எதிரான பிஆர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுக்கு உண்மையாலுமே மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.